1,00,000 ரூபாய் ஃபைன் பே பண்ணணும்ட்டு எனக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எஸ், நீங்க கரெக்டா தான் கேக்குறீங்க. யூகேக்கு வந்த புதுசுல எனக்கு நீங்க 1,00,000 ரூபாய் ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லீகல் நோட்டீஸ் என் வீட்டுக்கு வந்தது. நம்ம யூஸ்வலா என்ன நினைச்சு வருவோம் ஆஸ் எ இந்தியனா, இங்க வெறும் ரெண்ட் மட்டும் தான் இருக்கும்னு நம்ம நினைச்சு வருவோம். பட் அப்படி நீங்களும் நினைச்சு ஊருக்கு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க ஊருக்கு வந்த உடனே நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், வீடு கிடைச்சதுக்கு அப்புறமா முதல்ல உங்க பேரை கவுன்சில் டாக்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இங்க இருக்கிற லேண்ட்லார்ட் ஆல்ரெடி உங்களோட இன்ஃபர்மேஷனை கவுன்சில் டாக்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. பட் ஸ்டில் நீங்க தான் அதை ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணணும். கவுன்சில் டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில், கேஸ் இருக்கு அந்த வீட்டில் அப்படின்னா தென் கேஸ் கனெக்ஷன் ஆல்சோ நீங்க வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இஃப் இன் கேஸ் இதுல எதுவுமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து டியர் ரெசிடென்ட்னு போட்டு லெட்டர் உங்களுக்கு அனுப்புவாங்க. இஃப் இன் கேஸ் அந்த லெட்டரை நீங்க பார்க்கல, தெரியாம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ட்டுக்கு கூப்பிடுற அளவுக்கு வந்து இங்க இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸ். ஆனா இந்த 1,00,000 ரூபாய் எனக்கு ஏன் ஃபைன் வந்ததுங்கிறத ஸ்டே டியூனா இருங்க. சீக்கிரமா அடுத்த வீடியோல வந்து அதோட டீடைல்ஸ் சொல்றேன். அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. காசு இல்லப்பா. காசு இல்லங்க, யாத்துக்கு அடியா காசு சொல்றேன்.